டீ டைம் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தொகுத்து ஒரு வீடியோவாக பார்த்துருவோம். ஒரு ரிமைனிங்காண்டி தான் இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். 28ஆம் தேதியிலேருந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸோட தொகுப்பு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், உக்ரைன் அதிபர் ஜெலான்ஸ்கி, இவங்களாம் ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இவங்க 3 பேத்துக்குமே என்ன தொடர்பு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுபோக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இப்போ இடையில் மிகப்பெரிய அளவிலான போர் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த போரை சமரசமாக தீர்க்கணும்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி 2 நாட்டு அதிபர்களையும் சந்திச்சுட்டு தான் வந்துட்டாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, குஜராத் முதல்வர் பூபேந்திர படேல். மேற்கு வங்கத்தில் என்னென்னா, சமீபத்தில் நடந்த கொல்கத்தா பாலியல் சம்பவம், மருத்துவரோட பாலியல் சம்பவம் தொடர்பாக அவங்க பதவி விலகணும்னு சொல்லி மாணவர்கள் அனைவரும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக குஜராத் முதல்வர் பூபேந்திர படேல், குஜராத்தில் அதிகப்படியான வெள்ளம், அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு, நிறையா மழை பெஞ்சு போய்கிட்டு இருக்குது. அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க உள்துறை அமைச்சர். அடுத்தது ஆர்டிபிசிஆர் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு பரிசோதனை கருவி. மத்திய தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அந்த கருவிக்கு. சிடிஎஸ்சிஓ அவங்க தான் தரக்கட்டுப்பாட்டு மையம். அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. வதோராவில் தயார் செய்வாங்க. இந்த கருவிகள் வதோராவில் தயார் செய்வாங்க. ஏன்னா இந்த குரங்கம்மை நோய் இப்போ பெரிய அளவில் பரவிக்கிட்டு வர்றதுனால அதுக்காக பரிசோதனைக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மத்திய அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள். பொதுமக்கள் தங்கள் குறைகளை www.bgportal.gov.in என்ற இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள், பொதுமக்கள் தங்கள் குறைகளை www.bgportal.gov.in. சரி, இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜெய்சங்கர். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கிய நாள் 24 ஆகஸ்ட் 2024. 24 நான் வச்சுக்கோங்க, ஆகஸ்ட் மாதம். ஐசிசி கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் ஜெய்ஷா. மத்திய உள்துறை அமைச்சரின் மகன் அவர் ஜெய்ஷா. டிசம்பர் 1 பதவி ஏற்கிறாரு. கிரேட் பார்பிலே நியூசிலாந்தை சேர்ந்தவர் தான். இதுக்கு முன்னாடி இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இருக்க ஒரு கரண்ட்டில் கிரேட் பார்பிலே நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அடுத்ததாக மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் இந்திய அணியை அறிவிச்சிருக்காங்க. 10 அணிகள் பங்கேற்கும் 9வது ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் துபாய் மற்றும் ஷார்ஜாவில் அக்டோபர் 3 முதல் 20 வரை நடைபெற உள்ளது. அக்டோபர் 3லேருந்து 20 வரைக்கும் நடக்குது. இதில் கேப்டனாக ஹர்மன்பிரீத் கவுர் செயல்படுவாங்க. துணை கேப்டனாக ஸ்மிருதி மந்தனா செயல்படுவாங்க. இந்த கிரிக்கெட் போட்டியில் மகளிர் பிரிவில் தமிழகத்துக்காக பங்கெடுத்துக்கிறவங்க யாருன்னா தயாளன் ஹேமலதா. தமிழகத்தைச் சேர்ந்த கோபிநாத் மற்றும் முரளிதரன் அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட உள்ளது. செப்டம்பர் 5 அன்னைக்கு திரௌபதி முர்மு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் பரிசு கொடுக்குறதா இருக்காங்க. அடுத்தது போஷான் ட்ராக்கர் செயலி அப்படின்னா என்னென்னா, ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு அந்த ஊட்டச்சத்து குறைபாடை கண்டறியறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட செயலி தான் போஷான் ட்ராக்கர் செயலி. அடுத்தது பிரதான் மந்திரி ஜாதிய உன்னத் கிராம் அபியான். இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது, யாருக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, பிரதான் மந்திரி ஜாதிய உன்னத் கிராம் அபியான் அப்படின்றது ஷெட்யூல்டு ட்ரைபிளுக்காக, பழங்குடியின ஜாதியினர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அவங்களோட பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்றத்திற்காக கொண்டு வந்துருக்காங்க மத்திய அரசு. அடுத்தது கார்கில் விஜய் திவாஸ் ஜூலை 26. 1999 கார்கில் தினத்தை கொண்டாடுறாங்க. 25 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு. இந்த விஜய் திவாஸ் அப்படின்றது என்ன, கார்கில் தினம் எல்லாத்துக்கும் தெரியும். விஜய் திவாஸ்ன்றது அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த ஆப்ரேஷன் விஜய்ன்னு சொன்னாங்க. அதைத்தான் விஜய் திவாஸ்ன்னு சொல்கிறாங்க. கார்கில் விஜய் திவாஸ்.
அடுத்தது, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 44வது பிரகதி கலந்துரையாடல் கூட்டம் புதுடில்லியில் நடைபெற்றது. மோடி தலைமையில் அவருடைய 3வது பதவிக்காலம், பிஜேபி பங்கு வகிக்கிறது இப்போ 3வது பதவி காலத்தில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிறக்கூடிய முதல் கூட்டம் இந்த கூட்டம் தான். இது மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டும் கலந்தாய்வு பண்ணி செயல்படுத்துவாங்க. இந்த கூட்டத்தில் 7 விதமான முக்கிய திட்டங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. 11 மாநில அரசுகள் சார்ந்த திட்டங்கள் ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அம்ரித் 2.0 மற்றும் ஜல் ஜீவன் இயக்கம் தொடர்பான பொதுமக்கள் குறைகள் குறித்தும் பிரதமர் ஆய்வு செய்கிறார். 2014 ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் வெற்றி பெற்று 10 ஆண்டுகள் நிறைவு அடைந்தவற்றி மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பெருமிதம் தெரிவிச்சுக்கிட்டாங்க. இந்தியாவோட நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிராமந்தோறும் 67% வங்கி கணக்குகளும், பெண்கள் தனித்துவமாக 55% வங்கி கணக்குகளும் வச்சுருக்கதா அவங்களும் பெருமிதம் தெரிவிச்சுக்கிட்டாங்க. இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கொல்கத்தாவில் நடந்த பாலியல் சம்பவத்துக்கு மிகுந்த வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்ததாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி சாலை பாதுகாப்பு மாநாடு டெல்லியில் நடந்துச்சு. அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு. என்ன கொடுத்தாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் விபத்துக்கள் நடைபெறுவதாகவும், அந்த ஒரு வருஷத்தில் 1.5 லட்சம் பேர் அந்த விபத்தின் மூலமாக இறக்குறாங்க அப்படின்ற தகவலை அவர் சொல்லியிருந்தார். இனி இந்த விபத்துகள் தடுக்கிறதுக்குரிய திட்டங்களை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக சிலி வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்பெர்டோ மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 2 பேர்த்துக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தையோட சாராம்சம் என்னென்னா, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தரம் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக சிலி நாடு ஆதரவு தெரிவிச்சிச்சு. அந்த ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த மீட்டிங் நடத்தப்பட்டது. அடுத்தது, மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் யாருன்னா அஸ்வினி வைஷ்ணவி. மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் யாருன்னா எல் முருகன். சரி, இவங்க இப்போ எல் முருகன் இப்போ பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 12 தொழிற்சாலை நகரம் உருவாக்க மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா, மோடி அவர்கள் தலைமையில் புதுடில்லியில் நடந்த மாநாட்டில் தான் இந்த ஒப்புதல் தரப்பட்டது. பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு புதுடில்லியில். அதில் தான் அந்த ஒப்புதல் தரப்பட்டது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குறது. அதுபோக வேளாண் கட்டமைப்பு நிதிய திட்டத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த 12 தொழிற்சாலைகளும் எந்தெந்த மாநிலங்களில் நிறுவனம் சொல்லியிருக்காங்கன்னா, பீகார், தெலுங்கானா, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம். தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்தை தனியாக வச்சுக்கோங்க. மேலே பார்த்திங்கன்னா பீகாரும் ராஜஸ்தானும். இது மொத்தம் 28,602 கோடியில் செயல்படுத்துகிறாங்க. 12 இண்டஸ்ட்ரியல் ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்டர் நேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் காரிடர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 28,602 crore. ரயில்வே துறையில் 3 புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக நாடு முழுவதும் 234 நகரங்களில் தனியார் எஃப்எம் வானொலி சேவை வழங்குறதுக்கும் முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 44வது பிரகதி திட்டம் மூலமாக 11 மாநிலங்கள் சேர்ந்ததுன்னு சொல்லியிருந்தேன். அதனோட மதிப்பு எவ்வளோனா 76,500 கோடி. அடுத்ததாக கொல்கத்தா பாலியல் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற வலியுறுத்தின்படி அமைச்சரவை செயலாளர் டிவி சோமநாதன் தலைமையில் தேசிய பணிக்குழுவின் முதல் கூட்டம் டில்லியில் நடைபெற்றது. மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன், சுகாதாரத்துறை செயலர் அபூர்வ சந்திரா இவங்க கலந்துக்கிட்டாங்க. எதுக்காக அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த கூட்டம் எதுக்காக நடத்தப்பட்டதுன்னா, மருத்துவத்துறையில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு பணி பாதுகாப்பு சூழ்நிலை ஏற்படுத்தணுன்றதுக்காக அந்த கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டி அமைக்கப்பட்டதோட நோக்கத்தின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் மோகனும் சுகாதாரத்துறை செயலர் அபூர்வ சந்திரா அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அடுத்ததாக மத்திய ஆப்பிரிக்கா நாடான காங்கோ நாட்டில் குரங்கம்மை நோய்க்காக 610 பேர் பலியாயிருக்காங்க. அடுத்ததாக பங்களாதேஷ் நாட்டில் இருக்கக்கூடிய ஜமாத் தே இஸ்லாமி ஷேக் ஹசீனா அவர்கள் அதிபராக இருக்கிற போது
இந்த இயக்கத்தை வந்து தடை செஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ முகமது யூனுஸ் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஜமாத்தே இஸ்லாமி அப்படின்ற இயக்கத்தை வந்து அதனோட தடையை வந்து நீக்கியிருக்காரு. இது வந்து குரூப் 2 வரைக்கும் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த கேள்வி வரக்கு வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக அமெரிக்க துணை அதிபர் யார் அப்படின்னா கமலா ஹாரிஸ் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப். இவங்க 2 பேர்த்துக்கு இடையில் வந்து அதிபர் தேர்தல் நடக்க போகுது. எப்போ நடக்க போகுது அப்படின்னா அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடக்குது. அந்த நவம்பர் 5ஆம் தேதி நடக்கக்கூடிய அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் யாருன்னா கமலா ஹாரிஸ். அடுத்ததாக ஆசியன் சாம்பியன் டிராபி 2024 எங்கு நடைபெற உள்ளதுன்னா சீனாவில் நடைபெற உள்ளது. ஆசியன் சாம்பியன் டிராபி வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுன்னு கேட்டாங்கன்னா ஹாக்கி. இது வந்து செப்டம்பர் 8 முதல் 17ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இந்தியா, கொரியா, ஜப்பான், மலேசியா, பாகிஸ்தான், சீனா போன்ற ஆசிய நாடுகள் சேர்ந்து இதை விளையாட போகிறாங்க. இந்திய கேப்டனாக வந்து இந்திய ஹாக்கி டீமோட கேப்டனாக வந்து ஹாக்கி டீமுக்கு யார் அந்த ஹாலே வந்துடும் கேப்டனோட பேர். ஹாக்கிக்கு ஹர்மன் பிரீத் சிங். அடுத்ததாக மாற்றுத்திறனாளிக்கான பாரா லிம்பிக் பிரான்சில் முதல் முறையாக நடக்கிறது. பாரா ஒலிம்பிக்னு சொல்லக்கூடாது, பாரா லிம்பிக் தான் அதனோட கரெக்டான டெஃபினேஷன். மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் பிரான்ஸில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு நடக்க போகுது. எப்போ வரைக்கும் நடக்குதுன்னா 8ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறாங்க, செப்டம்பர் 8 வரைக்கும். இதில் 84 பேர் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. இதில் என்னென்ன விளையாட்டு போட்டிகள்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோன்னா டேபிள் டென்னிஸ், சைக்கிளிங், ஜூடோ, துடுப்பு போட்டி, துப்பாக்கி சுடுதல், நீச்சல், இந்த போட்டிகள்லாம் இதில் இருக்குது. அடுத்ததாக நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் அவர்கள் வந்து நம்ம இந்திய பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவர்களோட சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நாகாலாந்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சொல்லி பேசியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வந்து கொல்கத்தா பாலியல் சம்பவம் தொடர்பாக வருத்தம் தெரிவித்து பேசியதோடு மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை வந்து திறந்து வைத்தார். பெண்களோட பாலூட்டும் அறை, அவங்களோட தங்கும் அறை, அவங்களோட பணி பாதுகாப்பு சூழலுக்காக ஏற்படுத்தப்பட்ட கட்டுமானங்களை வந்து பார்வையிட்டு திறந்து வச்சார். அடுத்ததாக ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வர் சம்பாய் சோரன் அப்படின்றவர் முன்னாள் முதல்வராக இருந்தவர் பிஜேபியில் வந்து இணைகிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக கடற்படை தினம் டிசம்பர் 23. இந்த கடற்படை தினம் டிசம்பர் 23 அன்று தான் மகாராஷ்டிராவில் வந்து மும்பையில் இருக்கக்கூடிய மும்பையில் கப்பற்படை தினத்தன்னைக்கு தான் சிவாஜி சிலையை வந்து திறந்து வச்சுருந்தாங்க. இப்போ சமீபத்தில் அது வந்து உடஞ்சிருச்சு, அதுக்காக அந்த தினத்தை சொல்லியிருக்கேன். அடுத்ததாக கால்நடை வளர்ப்போர் மற்றும் விவசாயிகள் 1962 அதாவது 1962 என்ற எண்ணுக்கு கால்நடை அவசர உறுதி சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. 1962. அடுத்ததாக தேசிய பேரிடர் மீட்பு படையின் தென் தமிழக பிராந்தியத்தின் மையம் தமிழகத்தின் திருநெல்வேலியில் அமையுள்ளது. திருநெல்வேலியில் தான் அமைக்கிறாங்க தேசிய பேரிடர் மீட்பு படையின் தென் தமிழக பிராந்தியத்தின் மையம். அடுத்ததாக வேலை தேடும் இளைஞர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட மத்திய அரசின் திட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா. புதுமையான கண்டுபிடிப்புகள், டிப்ளமோ படிச்சிருக்கலாம், அவங்க டிகிரி முடிச்சிருக்கலாம், அல்லது 12th கூட முடிச்சிருக்கலாம். புதுமையான கண்டுபிடிப்புகள் அதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான கடனுதவி எல்லாமே தந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் ஸ்டார்ட் அப் இந்தியா. அடுத்ததாக கிராண்ட்ஸ்லாம் US ஓப்பன் நியூயார்க்கில் நடைபெற்று வருகிறது. ஆடவர் ஒற்றையர்கள் வந்து நோவக் ஜோகோவிச் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. யாரை ஜெயிச்சிருக்காங்கன்னா லாஸ்னோ டெராவே அப்படின்றவரை ஜெயிச்சிருக்காங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்ததாக ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா இரட்டையர் பிரிவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் அர்ஜென்டினாவும் சேர்ந்து விளாண்டாங்க. அதுக்கடுத்து அணியாக வந்து எதிரணியாக வந்து நியூசிலாந்தும் மெக்சிகோவை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. இந்தியா அர்ஜென்டினாவை சேர்ந்து யாருன்னா இந்தியாவை சேர்ந்த ஸ்ரீராம் பாலாஜியும் அர்ஜென்டினாவை சேர்ந்த கிடோ ஆண்டியூர்சி அப்படின்றவங்களும் இருந்தாங்க. நியூசிலாந்து பொறுத்த மட்டும் மார்கஸ் டேனியல் அப்படின்றவரும், மெக்சிகோவை பொறுத்த மட்டும் ரேயர்ஸ் வரையலா அப்படின்ற 2 பேரும் இருந்தாங்க. இதில் வந்து இந்திய அர்ஜென்டினா ஜோடி வெற்றி பெற்றது. ஸ்ரீராம் பாலாஜி, கிடோ ஆண்டியூர்சி. அடுத்தது வந்து யூஹே பாப்ரே ஜோடி ஏற்கனவே 2ஆம் சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்முலா 4 கார் பந்தயம் சென்னையில் நடைபெற உள்ளது. இதை வந்து இடைக்கால தடை விதிக்கன்னு சொல்லி அவசர வழக்கை வந்து விசாரிக்கன்னு சொல்லி கேஸ்லாம் போட்டிருந்தாங்க. இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னா விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமும் தனியார் துறையும் இணைந்து நடத்துகிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து கோர்ட்டு வந்து
நடத்தலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. மேஜர் தியான்சந்த் பிறந்த தினம் ஆகஸ்ட் 29, 1905. அவர் இறந்த தினம் டிசம்பர் 3, 1979. அவர் எங்கே பிறந்தார்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரக்யாராஜ் அப்படின்ற இடத்துல பிறந்தார். 1928, 1932, 1936 ஃபீல்டு ஹாக்கியில் ஒலிம்பிக் ஹாக்கி அதில் வந்து 3 தங்கப்பதக்கங்கள் இவர் பீரியடில் வந்து வாங்கியிருந்தாங்க. இதன் மூலமாக வந்து மிகப்பெரிய அளவில் அறியப்பட்டவர் தான் மேஜர் தியான்சந்த். அடுத்ததாக வத்வா ஆழ்கடல் துறைமுகம் மகாராஷ்டிராவில் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். மிகப்பெரிய ஆழ்கடல் துறைமுகம் தான் இந்த வத்வா. அதை வந்து மகாராஷ்டிராவில் வந்து பிரதமர் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. மத்திய கல்வித்துறை அமைச்சர். இதை இன்னொரு ஷார்ட்டாக நான் வச்சுங்க, போன வருஷமே சிவாஜி சிலை வந்து திறந்து வச்சாங்க மகாராஷ்டிராவில் வந்து, அது உடஞ்சிருச்சு. திரும்ப இந்த வருஷமே வத்வா ஆழ்கடல் துறைமுகம் வந்து திறந்து வச்சுருக்காங்கன்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்தது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான். நமது மாநில முதலமைச்சருக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கடிதங்கள் இருக்காங்க. இந்த சமக்ரா சிக்ஷா திட்டத்துக்கு வந்து பெரிய அளவில் நாங்கள் நிதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎம் ஸ்ரீ திட்டம் முறைப்படி செயல்படுத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக மத்திய அரசு காசி தமிழ் சங்கத்தையும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கத்தையும் தமிழ் மொழிக்காக திறந்து வைத்துள்ளது. அதெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து அந்த திட்டத்தில் தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் வந்து இணையணும், ஒப்புதல் தெரிவிக்கணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இது கடிதம் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது ஜூலை 29 பிரத்யோக தமிழ் சேனல் வந்து துவங்கியிருக்காங்க. அதையும் மத்திய சர்க்கார் செஞ்சுருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம் பிரதமர் வந்து புருனே மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கார். அடுத்ததாக உத்தரகாண்டில் இயற்கை வேளாண் விற்பனை மையமும் தேசிய இயற்கை வேளாண் நிறுவனமும் இயற்கை வேளாண் விற்பனைக்காக தேசிய இயற்கை வேளாண் நிறுவனமும் இயற்கை வேளாண் கவுன்சிலும் இணைந்து சேர்ந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அது வந்து யாரோட தலைமையில் நடந்துச்சுன்னா அமித்ஷா அவர்களோட தலைமையில் நடந்துச்சு. தேசிய கூட்டுறவு இயற்கை வேளாண் நிறுவனம் வந்து ரெண்டும் சேர்ந்து இணைந்து செயல்படுறது வந்து ஒரு விவசாயத்தில் வந்து ஒரு நல்ல முறையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவரை பற்றி சரி இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது போவோம். மத்திய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் இவங்க தான் வந்து இப்போ புருனே மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு பிரதமர் பயணம் பண்ண போகிறாருன்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக தமிழக ஆளுநர் யாருன்னு கேட்டால் ஆர்.என். ரவி. முதலீடுகளை ஈர்க்கும் தொழில் மாநாடு அமெரிக்காவில் எங்கே நடக்குது? தமிழக முதல்வர் இப்போ ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க. சான் பிரான்சிஸ்கோ அப்படின்ற இடத்துல தான் நடக்குது. பாரிஸில் நடைபெறும் பாராலிம்பிக் போட்டியில் ஒரே நாளில் 4 பதக்கம் வென்று சாதனை. மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் அவானி லக்காரா 249.7 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கத்தையும், மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கத்தையும் 228.7. அடுத்தது ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் மணீர் நர்பில் வெள்ளிப் பதக்கத்தையும், மகளிர் 100 மீட்டர் தடகள போட்டியில் பிரீத்தி பால் 14.21 வினாடிகள் ஓடி பெற்றிருக்காங்க. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யாருன்னா அஜித் தோவால். நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷரி மாவட்ட நீதித்துறை தேசிய மாநாடு புதுடில்லியில் நடந்துச்சு. அதில் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் மற்றும் உச்சநீதிமன்ற பார் கவுன்சில் தலைவர் கபில் சிபல் அவர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. உச்சநீதிமன்றம் 75வது ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி இந்த மீட்டிங் நடத்தப்பட்டது. இதில் பிரதமர் மோடியும் கலந்துக்கிட்டாங்க. அதற்கடுத்ததாக வந்தே பாரத் ரயில் வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு 5 வந்தே பாரத் ரயில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மேலும் 2 ரயில்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை நிலைப்படுத்துவதற்கு தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டாங்கன்னா இந்தியா, மாலத்தீவு, மொரீசியஸ், இலங்கை.
அஜித் தோவல் மற்றும் ரணில் விக்ரமசிங்கே இலங்கையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இலங்கையோட பாதுகாப்பு கருதி தான் இந்த இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி மற்றும் நிலைத்தன்மை ஏற்படுத்த தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்ததாக வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா ஆலோசனை குழு தலைவராக செயல்படுறவங்க யாருன்னா ஜெகதாம்பால் பால், அவங்க தான் செயல்படுறாங்க. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பண்ணிடுங்க. அடுத்ததாக அகில இந்திய வானொலி பெண்கள் கூட்டு அமைப்பினர் 2 பேருமே சேர்ந்து மத்திய பிரதேசத்தில் வயலன்ஸ் ஃபார் உமன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பிரசார் பாரதி அமைப்பின் தலைவர் நவீன் குமார் சின்கால் அவங்க கலந்துக்கிட்டாங்க. இதில் வயலின் வித்தகராக இருக்கக்கூடிய பெண்கள் சந்தோஷ் நாகர், டைட்டாலி சியோலிகர் முகர்ஜி இவங்களோட வயலின் இசை மூலமாக, இசை கச்சேரி மூலமாக தெரியப்படுத்தினாங்க. பெண்களோட பெருமிதத்தை அதன் மூலமாக உணர வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான புருனேவுக்கு பிரதமர் பயணம் பண்ணுறது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தமிழகம் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் கூகுளோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக 20 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே காசாவில் 3ஆம் நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைபெறுது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 6 லட்சம் குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு போலியோ இருக்கிறதுனால அந்த 6 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ கொடுக்கணுன்ற அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் 2 இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பு 2மே போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக தென்னாப்பிரிக்கா நாடான நமீபியாவில் கடுமையான உணவு பஞ்சம் நிகழ்கிறதுனால யானைகளை கொன்று இறைச்சிகளை உணவுக்காக பயன்படுத்தலாம்னு சொல்லி அந்நாடு சட்டம் போடுறதா இருக்காங்க. அடுத்தது பாரா ஒலிம்பிக்கில் 4 பதக்கம் ஏற்கனவே பார்த்தோம். பாரா ஒலிம்பிக் போட்டி அவானி லக்காரா தங்கம் வென்றிருக்காங்க. மோனா அகர்வால் வெண்கலம், மனிஷ் நார்வால் வெள்ளி, பிரீத்தி பால் வெண்கலம். அவானி லக்ரா 3 பதக்கங்கள் வென்ற முதல் இந்தியர் பாராலிம்பிக் போட்டியில், இது ஒரு சாதனை. அடுத்ததாக ஸ்பரூர் மகாவீர் ஏர்ரபில் பிரிவிலையும், ரூபின் பிரான்சிஸ் ஏர் பிஸ்டல் பிரிவிலையும், பிரவீன் குமார் ஈட்டியறுதல் பிரிவிலையும் விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிடுங்க. ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.